என்டிஏ கூட்டணி பொறுத்துள்ள அவங்களுடைய முக்கியமான ஸ்ட்ராட்டஜியா இந்த தேர்தல் என்ன வச்சிருக்காங்க? அவங்க வளர்ச்சியை தான் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க அவருக்கு வந்து வளர்ச்சி பாபுன்னே ஒரு பேரு. யாரு? இவருக்கு, நம்ம ஐயா நிதிஷ் அவர்களுக்கு. ஏன்னா மண்டலுக்கு பிறகு வந்து ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. எம்ஒய்னு ஒரு காம்பினேஷனை வந்து ஐயா லாலு உருவாக்குனாங்க. முஸ்லிம்ஸ் யாதவ் காம்பினேஷன். 17.7% இஸ்லாமியர்கள், 14% யாதவர்கள், 31% பேஸ் ஓட்டை வச்சுதான் லல்லு போனாரு. ஆனால் அந்த 90களில் இருந்து 2005 வரைக்கும் அந்த 15 வருஷத்துல ஐயா லல்லு என்ன பண்ணாங்கன்னா, உயர் வகுப்பினருடைய ஆதிக்கத்துக்கு எதிராக தீவிரமா அரசு ரீதியா, நிர்வாக ரீதியா, அரசியல் ரீதியா நடவடிக்கைகளை எடுத்தாங்க. அதற்கு பிறகு இந்த பேக்வர்டு கம்யூனிட்டிஸ் ஸ்ட்ரென்த் ஆனாங்க. ஐயா நிதிஷ் எதை பார்த்தாங்கன்னா, இதுல எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸ் இபிசின்னு ஒண்ணு இருக்கு, அவங்க வந்து ஐயா லல்லுவினுடைய ஆட்சி அதிகாரத்துல அதிகாரப்படல அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சுதான் கொண்டு வந்தாங்க. அவங்க வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, பெண்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க, யூனிஃபார்ம் கொடுத்தாங்க, 10,000 ஆசிரியர்களை நியமிச்சாங்க. அப்புறம் நல்ல சாலைகள், அதுவும் குறிப்பா இந்த என்டிஏ அரசு வந்த பிறகு சாலை வசதி, மின்சார வசதி. ஒரு நேரத்துலலாம் சொல்லுவாங்க, பீகாருக்குள்ள டிராவல் பண்றது அப்படிங்கிறது வந்து மின்சாரம் இல்லாத பாதையில என்ஹெச்லயே நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா கூட ஒரு சில இடங்கள்ல தான் மின்சாரத்தை பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு இந்த வசதிகளை கொண்டு வந்திருக்காங்க. மேம்பாலங்கள் நிறைய கட்டியிருக்காங்க. இப்ப நீங்க பீகார் பத்தி பாத்தீங்கன்னா, ஒரு சில பாலங்கள் இடிஞ்சு விழுந்த செய்தி நமக்கு இப்போ சமீபத்துல என்ன அர்த்தம்னா, அங்க நிறைய பாலங்கள் கட்டியிருக்காங்க, சாலைகள் போட்டிருக்காங்க, மின்சார வசதியை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இப்ப மகளிருக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி அவர் 2005 வந்த உடனே பெண் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு.